வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி அவல் உப்புமா சூப்பராக இருக்கும் போது அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். அவல் ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை ஃபுல்லாக போட போகிறதில்ல, ஆஃப் அவல் போட போகிறேன். உங்களுக்கு காண்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, ஃப்ளேவருக்காக கடலக்காய் சூப்பராக இருக்கும் இதோட மிக்ஸ் பண்ணால். அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், மஞ்சள்தூள், தேவையான உப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, இதோட கொஞ்சோண்டு ஒரு 10லேருந்து 15 பூண்டு பல். அப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த இஞ்சியே ரொம்ப காட்டாகவும் ஸ்பைசியாகவும் இருக்கும். பட் இருந்தாலுமே இந்த காரம் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தாலும் போடலாம், இல்லை அப்படின்னா வரமிளகா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மெயினாக நம்மளுடைய இஞ்சி தேவையான எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இஞ்சி அவல் உப்புமாக்கு அவல் பாருங்கள், இது லேஸ் அவல். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரே 2 செகண்ட் தான் அதில் இருக்கணும் தண்ணி. அதுக்கப்புறம் வடிச்சுட்டு வச்சிடணும். ரொம்ப ஊறிச்சு அப்படின்னா குழன்னு போயிடும். ஏன்னா ரொம்ப லேஸாக இருக்கும் அவள். சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். தண்ணி பட்டுதுனாவே அது ஊற ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக நினைஞ்சா சரி, அவ்வளோதான். நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலக்கிட்டு நம்ம அப்படியே படிச்சிட வேண்டியது தான். இன்னொரு தடவை கலக்கிக்கோங்க. இது இன்னொரு தடவை. ஃபர்ஸ்ட் டைம் கலக்கிட்டு நம்ம கழுவியாச்சு. இது செகண்ட் டைம் தான். அவ்வளோதான். டக்குன்னு இதை வடிச்சிடணும். ரொம்ப நேரம் வச்சுக்கூடாது. 2 செகண்ட். பாருங்கள், நல்லா அவல் பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்குது. ஜம்முன்னு உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. இப்போ அவல் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம தாளிக்கலாம். இஞ்சி அவல் உப்புமாக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நான். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சியை தோல் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அப்படியே இதில் ஆட் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில் நல்லா ரன் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா வதங்கட்டுது. இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கொத்தமல்லியும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாதியை நான் இதிலே போடுறேன். இதில் போட்டாச்சு. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா சூடு ஆறணும். ஆறின அப்புறமா நம்ம மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிடணும். நல்லா சூடு ஆறட்டும். எண்ணெய் இல்லாமல் எடுத்துக்கோங்க அரைக்கிறதுக்கு. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். சூடு ஆறின அப்புறம் எண்ணெய் இல்லாமல் எடுத்து போட்டுக்கோங்க. அரைச்சிட்டு உட்காந்து நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம அவல் செய்ய போகிறோம். நம்ம ஃப்ரை பண்ண எண்ணெயை தான் வேண்டாம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது சரியாக இருக்கும். கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா சீரகம் நல்லா பொரியட்டும். நல்லா சூப்பராக பொரியுது. நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த விழுது அப்படியே போட்டுடலாம். நல்லா கலக்கியாச்சு. இப்போ அவல் போடலாம். நம்ம பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்க அவல் நம்ம அப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறமா மஞ்சள், உப்பு எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். தண்ணி மட்டும் பக்குவமாக பார்த்து எடுத்துருங்க. கொஞ்சம் நேரம் ஊறிச்சு அப்படின்னா உங்களுக்கு குழன்னு போயிடும். அப்புறம் அவல் தோசை தான் ஊற்ற முடியும். மஞ்சள், அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு எடுத்துக்கோங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒரு பவுலுக்கு மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். மா இஞ்சி அவல் உப்புமா சூப்பராக ஜம்முன்னு வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாசமே அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம சீசன் டைம்லாம் நல்லா செய்ய முடியும். அதனால் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ வந்து டெய்லியும் 2:15 வரும். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ.